ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1824வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் 10, அதனுடைய நிறைவு திருமொழி 10ஆம் திருமொழி. திருக்கோட்டியூரை மங்களாசாசனம் செய்யக்கூடிய அந்த 10ஆம் திருமொழியின் 6வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமான் அடியவர்களுடைய பகைவரை அளிக்கும் திறத்தை, அடியவரது பகை அளிக்கும் திறத்தை இந்த பாடலிலே அனுபவிக்கிறார். அடியவர்களது பகை என்ன? சம்சாரம், துன்பம், இறைவனை நெருங்க முடியாமை, மற்ற அதை தடுக்கக்கூடிய, இறைவனை அடைவதை தடுக்கக்கூடிய சில திறங்கள், அவற்றையெல்லாம் அளிக்கும் திறத்தை இந்த பாடலிலே அனுபவிக்கிறார். ராவணனது மிடுக்கை அளித்த தசரதன் மைந்தன் இப்பொழுது திருக்கோட்டியூரில் அந்நியனாய் இருக்கிறான் என்கிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார். பாசுரத்தை பார்க்கலாம். காவலன் இலங்கைக்கு இறை கலங்க சரம் செல உய்த்து மற்ற அவன் ஏ வலம் தவிர்த்தான் என்னை ஆளுடை எம்பிரான். காவலன் இலங்கைக்கு இறை கலங்க சரம் செல உய்த்து மற்ற அவன் ஏவலம் தவிர்த்தான் என்னை ஆளுடை எம்பிரான். நாவலம் புவிமன்னர் வந்து வணங்க, நாவலம் புவிமன்னர் வந்து வணங்க மால் உரைகின்றது இங்கு என தேவர் வந்து இறைஞ்சும் திருக்கோட்டியூரானே. காவலன் இலங்கைக்கு இறை கலங்க சரம் செல உய்த்து மற்ற அவன் ஏ வலம் தவிர்த்தான் என்னை ஆளுடை எம்பிரான். நாவலம் புவிமன்னர் வந்து வணங்க மால் உரைகின்றது இங்கு என தேவர் வந்திறைஞ்சும் திருக்கோட்டியூரானே. செல என்றால் செல்ல என்பது இடை குறைந்து வந்திருக்கிறது. மற்றவன் என்பதில் மற்று என்பது அசை, அவன் என்பதுதான் அங்கே வரவேண்டிய சொல். ஏ வலம், நாமே அம்பு எய்ய வல்லோம், நமக்கு ஒப்பார் இல்லை என்னும் அம்பு எய்வதிலே நமக்கு ஒப்பார் இல்லை என்ற மிடுக்கு அல்லது செருக்கு, அதைத்தான் சொல்கிறார் ஏ வலம் என்று. இப்பொழுது இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். காவலன் உலகுக்கு தானே காப்பாளன் என்று, இலங்கைக்கு இறை கலங்கச் சரம் செல உய்த்து மற்ற அவன் ஏவலம் தவிர்த்தான். இலங்கைக்கு அரசனான ராவணன் அழியும்படியாக அம்புகளை செலுத்தி, இலங்கைக்கு இறை கலங்க சரம், சரம் என்றால் அம்புகள், சரம் செல உய்த்து அம்புகளை செலுத்தி மேல் அந்த ராவணனுடைய அம்பு எய்யும் ஆற்றலை போக்கியவனாய் மற்ற அவன் ஏவலம் தவிர்த்தான். நாம் தான் அம்பு எய்தவிலே சிறந்தவன் என்று செருக்கு கொண்டிருந்த ராவணனுடைய அந்த ஆற்றலை போக்கினவனாய் அப்பகை கடிந்த செயலாலே என்னை ஆளுடை எம்பெருமான் மால் உரைகின்றது இங்கு என, அடியேனை அடிமை கொண்ட உதவியாளனாகிய உபகாரணகனாகிய எம்பெருமான் உகந்தருளி இருக்கிறது இந்த இடத்திலே, திருக்கோட்டியூரிலே என்று நாவலம் புவிமன்னர் வந்து வணங்க தேவர் வந்து இறைஞ்சும் திருக்கோட்டியூரானே. சம்புத்தீவத்து மன்னர்கள் வந்து வணங்கும்படியாகவும் அதனை கண்டு தேவர்கள் வந்து வழிபடுகின்ற திருக்கோட்டியூர் அங்கே எழுந்தருளி இருக்கிறான் எம்பெருமான் என்கிறார் ஆழ்வார். காவலன் இலங்கைக்கு இறை கலங்க சரம் செல உய்த்து மற்ற அவன் ஏ வலம் தவிர்த்தான் என்னை ஆளுடை எம்பிரான். நாவலம் புவிமன்னர் வந்து வணங்க மால் உரைகின்றது இங்கு என தேவர் வந்து இறைஞ்சும் திருக்கோட்டியூரானே. நானே உலகை பாதுகாப்பவன் என்று அகங்காரம் கொண்டிருந்த ராவணன் முடியும்படியாக அம்புகளை செலுத்தி அவனுடைய அம்பை செலுத்தும் சாமர்த்தியத்தை தொலைத்தவனும், ராவணனுடைய அம்பை செலுத்தும் சாமர்த்தியத்தை தொலைத்தவனும், என்னை அடிமை கொண்டு அருளினவனுமான எம்பெருமான் எங்கே இருக்கிறான் என்றால் நாவலன் தீவிலே. நாவலன் தீவில் உள்ள அரசர்கள் எம்பெருமான் இந்த இடத்திலே நித்திய சந்நிதி பண்ணி இருக்கிறான், இங்கு வந்து எழுந்தருளி இருக்கிறான், திருக்கோட்டியூரில் இருக்கிறான் என்று தெரிந்து வந்து வணங்க
பிரம்மன் முதலிய தேவர்களும் வந்து வணங்க பெற்ற திருக்கோட்டியூரில் உள்ளான். யார் இருக்கிறார்? நானே உலகை பாதுகாப்பவன் என்று எண்ணியிருந்த ராவணனை அம்பு செலுத்தி அழித்த எம்பெருமான், அந்த ராமபிரான் தசரதன் மைந்தன் இங்கே இருக்கிறான் என்று, அவன் என்னை அடிமை கொண்டிருக்கிறான், எனக்கு அருள் செய்வதற்காக இருக்கிறான், அப்படிப்பட்ட எம்பெருமான் திருக்கோட்டியூரிலே உள்ளான் என்கிறார். காவலன் என்பதை எம்பெருமானுக்கும் விசேஷணமாக்கலாம், ராவணனுக்கும் விசேஷணமாக்கலாம். காக்க வல்லவன் என்று பொருள்பட எம்பெருமானுக்கு விசேஷணமாக கொண்டால் காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான் என்கின்றபடியே அவனுடைய இயற்கை குணமாகிய இரட்சகத்துவத்தை சொல்லுகிறது. காக்கக்கூடிய இந்த உலகையெல்லாம் காப்பவன் எம்பெருமான், காக்கும் குணம் அதை சொல்லுகிறான். காக்கும் இயல்பினன் கண்ணபிரான் என்றபடியே ராவணனுக்கு அடைமொழியாக கொண்டால் இரட்சகத்துவத்தை ஏறிட்டு கொண்டவன், நான் தான் இலங்கையை காக்கப் போகிறேன், நான் தான் உலகத்தை காக்கிறேன் என்றதாகிறது. சர்வேஸ்வரன் ஒருவன் இருக்கிறான் என்றும் அவனுக்கு அடிமைப்பட்டு உய்தல் நம்முடைய ஸ்வரூபம் இயல்பு என்றும் உணரப்பெறாமல் தானே சர்வரட்சகனாக எண்ணிக்கொண்டு அகங்காரத்துடன் இருந்த ராவணன் ஆவான். இன்றளவும் நாம் அனுபவிக்காதிருந்த பரிபவம் என்றால் அவமானம் என்று பொருள். இன்றளவும் நாம் அனுபவிக்காதிருந்த அவமானம் இன்று அனுபவிக்க வேண்டியதாயிற்றே, இன்னமும் என்னாகுமோ என்று ராவணன் மனம் வெதும்பும்படியாக அவன் மீது அம்புகளை பொழிந்து அவனுடைய மிடுக்கை அளித்தவனும் இப்படிப்பட்ட வீரச் செயலுக்கு என்னை தோற்பித்து அடிமை கொண்டு அருளினவனுமான பெருமான் திருக்கோட்டியூரான் என்கிறார். நாவலம் புவிமன்னர். நாவலம் அந்த உலகத்தை, இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய 7 கடல்கள் இருக்கின்றன. உப்புக்கடல், கருப்பு கடல், கள்ளுக்கடல், நெய்க்கடல், தயிர்கடல், பால்கடல், நீர்க்கடல் என்னுடைய 7 கடல்களாலும் சூழப்பட்ட 7 தீவுகளுக்கு முறையே ஜம்புத் தீபம், பிளக்ஷத் தீபம், சால்மலத் தீபம், குஷத்வீபம், கிரௌஞ்சத் தீபம், சாகத்வீபம், புஷ்கரத் தீபம் என்று பெயர். இந்த 7 தீவுகளுக்கும் இதுதான் பெயர். ஏற்கனவே இதை நாம் அனுபவித்திருக்கிறோம். இவற்றுள் ஜம்புத் தீபம் மற்ற எல்லா தீவுகளுக்கும் நடுவிலே அமைந்திருக்கிறது. அதன் நடுவிலே மேரு என்னும் பொன்மலை இருக்கிறது. அதனை சுற்றி படைக்கப்பட்டுள்ள 4 மலைகளை சுற்றி 4 திசைகளிலும் 4 பெரிய மரங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றாகிய நாவல் மரம் ஜம்பூத்வீபம் என்று இந்த தீவின் பெயர் வழங்குவதற்கு காரணமாயிற்று என்று புராணம் கூறுகிறது. ஜம்பு என்றால் நாவல், ஜம்பூத்வீபம் நாவல் இருக்கக்கூடிய தீவு. மற்ற தீவுகள் கர்மபல அனுபவத்திற்கே உரியவை ஆகையாலும் இந்த தீவு பலன்களுக்கு சாதனமான கருமங்களை அனுஷ்டிப்பதற்கு உரிய இடமாகையாலும் இந்த தீவு ஒன்றே சிறப்புடையது. 7 தீவுகளிலும் இந்த ஜம்புத்வீபம் மட்டும்தான் சிறப்புடையது. இந்த தீவில் நவமகண்டமான பாரத வருஷத்துக்கன்றோ இந்த உரிமை உள்ளது என்றால் ஆம், இத்தீவுக்கு இக்கண்டம் முக்கியமானதால் அச்சிறப்பை இந்த தீவுக்கு உள்ளதாக சொல்ல குறையில்லை என்கிறார். இந்த தீவினில் மானிடப் பிறவி பெறுவது அரிய பெரிய தவங்களின் பயனாகும் என்பர். அப்படிப்பட்ட தவங்களை செய்து இத்தீவில் பிறந்து அரசர்களாக வாழ்பவர்கள் திருக்கோட்டியூரை வந்து வணங்குவார்கள். அவர்கள் வணங்குவதைக் கண்ட இந்திராதி தேவர்கள் அவர்களும் இந்த இடத்திலே திருக்கோட்டியூரிலே தேவ சந்நிதானம் உண்டு என்று உணர்ந்து தாங்களும் வந்து பணிந்து இறைஞ்சுவார்களாம். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். காவலன் இலங்கைக்கு இறை கலங்க சரம் செல உய்த்து மற்று அவன் வலம் தவிர்த்தான் என்னை ஆளுடை எம்பிரான். எம்பெருமானைப் போலவே நானும் காத்தல் தொழிலுடையேன் என்று திசைக்காவல் தெய்வங்களை விரட்டிவிட்டு உலகுக்கு காவலன் தானே ஆய் இலங்கையை ஆண்ட ராவணன் கலங்கும்படியாக அம்புகளை விரைந்து செலுத்தி, ராவணன் என்னைப் போல் அம்பு எய்ய வல்லவர் வேறு ஒருவரும் இல்லை என்று செருக்கு கொண்டிருந்த அவனது பெருமிதத்தை அழித்து
அந்த செயலாலே என்னை தனக்கு அடிமையாக கொண்டிருக்கும் உதவியாளன் உபகாரகன். நாவலம் புவிமன்னர் வந்து வழங்க மால் உரைகின்றது இங்கு என்று என தேவர் வந்து இறைஞ்சும் திருக்கோட்டியூரானே. ஜம்பு தீபத்தில் அரசர்கள் வந்து புகழடைய எம்பெருமான் வந்து அணியனாயிருப்பது இங்கே என்று பிரம்மன் முதலான தேவர்களும் வந்து புகழடையும் திருக்கோஷ்டியூரானே என்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட தேவர்களாலும் ஜம்பூதீப அரசர்களாலும் வந்து வணங்கப்படக்கூடிய எம்பெருமான் ராவணனை அவனுடைய செருக்களித்து அவனை அழித்தவன். அப்படி அழித்து என்னை தனக்கு அடிமையாக்கி கொண்டவன். அப்படிப்பட்டவன் இங்கே நமக்கு அருகிலே தேவர்கள் வந்து வணங்கும் அளவுக்கு இருக்கக்கூடியவன் இங்கே திருக்கோட்டியூரிலே நமக்கு அருகிலே அந்நியனாக இருக்கிறான். நாம் அவனை வணங்க வேண்டாமா? அவனை சரணடைய வேண்டாமா? அவனை சென்று அடைய வேண்டாமா என்ற பொருள் படும்படியாக தொக்கி நீக்கும்படியாக இந்த பாசுரத்தை அருளியிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். காவலன் இலங்கைக்கு இறை கலங்க சரம் செல உய்த்து மற்ற அவன் ஏவலம் தவிர்த்தான் என்னை ஆளுடை எம்பிரான். நாவலம் புவிமன்னர் வந்து வணங்க மால் உரைகின்றது இங்கு என தேவர் வந்திறைஞ்சும் திருக்கோட்டியூரானே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கோட்டியூர் எம்பெருமான் உரகமெல்லனையான் சௌமிய நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கு அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் இராமாயண பெருக்கர் அபயப்பிரதராஜர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.